பல நேரங்களில் நமக்கு தேவனுடைய திட்டம் தெரியாது. நம்ம மேலே வச்சிருக்கிற பிளான் நமக்கு தெரியாது. ஹெவன் என்ன நம்மளை வச்சு செய்ய போது நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு புரியவும் புரியாது. புரியுதா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர் மேப் போடும்போது அவருடைய மைண்டில் வச்சு மேப் போடுவார். பார்த்துருக்கீங்களா? மேப் போடுவார். இந்த கூட உட்காந்துருக்கிற ஓனர் இருக்கார்ல, வீட்டு ஓனர், அவர் கோடு போடும்போது சொல்லுவார், சார் இந்த ரூம் இங்கே வேணாம் சார். அவர் சொல்லுவார், கொஞ்சம் இருங்க, நான் மொத்தத்தையும் காட்டுறேன். பல நேரத்தில் தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியாது. சரி, தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறதையாவது செய். கலிலேயாவுக்கு போனால் போ, எருசலேமுக்கு வானா வா, அதை மட்டும் செய். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? நாம் அதை செய்ய மாட்டோம். சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 13வது வசனத்தை வாசிங்க. அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான, யார் போனது? சீஷர்களை 2 பேர் போயிட்டாங்க. சீஷர்கள் எல்லாரும் எருசலேமில் இருக்கிறாங்க. என்றைய தினமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் வாசிச்சு பாருங்க. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அப்பனா என்னைக்கு இது நடந்திருக்கு? உயிர்த்தெழுந்த ஃபர்ஸ்ட் டே. பட் இவங்களை எங்கே வர சொல்லியிருக்கிறாரு? கலிலேயாவுக்கு போகணும். 2 சீஷர் எங்கே போயிட்டுருக்கான்? எம்மா ஊருக்கு போயிட்டுருக்கிறான். அவங்க சொந்த கிராமத்துக்கு கிளம்பிட்டான். இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். காலையில் இந்த சம்பவம் நடந்துருச்சு. அன்றைய தினமே 2 சீஷர்கள் புறப்பட்டு எங்கே போகிறாங்க? எம்மா ஊருக்கு போகிறாங்க. இதுதான் அவங்க பிளானை புரிஞ்சிக்காததுங்கிற. எம்மா ஊர் இவங்க போக வேண்டியது எங்கே? கலிலேயாவுக்கு. உத்தரவு கலிலேயாவுக்கு போகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் இவங்க எங்கே போயிட்டுருக்குறாங்க? எம்மா ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு இயேசுவை தெரியும், உயிர்த்தெழுதல் தெரியும், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு தெரியுது. ஆனால் அந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியால அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம். ஒருவேளை இவங்களுக்கு அவர் அந்த கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க எங்கே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க? இப்போ எருசலேமில் தான் அவர் அந்த கமாண்ட் கொடுக்குறாரு. போய் கலிலேயாவுக்கு என்னுடைய சீஷர்களை வர சொல்லு, சகோதரர்களை வர சொல்லுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை உயிர்த்தெழுந்த அன்னைக்கு காலையில் அன்றைய தினமே இவங்க புறப்பட்டாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ? ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? இவங்களை எங்கே இருக்க சொல்லியிருக்கிறாரு? எருசலேமில் தங்கியிருங்கள். நீ அங்கே இருந்தால் தானே கமாண்ட் கொடுக்க முடியும். நீ பாட்டுன்னு கிளம்பி எங்கே போயிட்ட? எம்மா ஊருக்கு போகிற. இப்போ எம்மா ஊருக்கு போயிட்டா கர்த்தர் திருப்பி இவங்களோட எம்மா ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு பாருங்க. 24ஆம் அதிகாரம் அந்த வசனம் சொல்லுது. 33வது வசனம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. இப்போ 2 சீஷர்கள் திருப்பி எங்கே போகிறான்? அப்போ இந்த எம்மா ஊருக்கு வந்துட்டு போனதான பிரயாணம் எதுக்கு? சொல்கிறது புரியுதா? வேஸ்ட் டிராவல், தேவையில்லாத அலைச்சல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை? எதுக்கு இப்போ வந்துட்டு போனாங்க எம்மா ஊருக்கு? ஒன்றுத்துக்காகவும் கிடையாது. எருசலேமில் இருக்க வேண்டியவங்க, கலிலேயாவுக்கு போக வேண்டியவங்க எங்கே போயிட்டுருக்குறாங்க? எம்மா ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. அங்கே போன உடனே ஆண்டவர் எம்மா ஊருக்கு போகிறார் கூட. பல நேரத்தில் இதுதான் தேவனுடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு ஜேர்னி இருக்கு. நமக்கு போக வேண்டிய இடம், டெஸ்டினேஷன் வேறு. நம்மளை கர்த்தர் போக சொல்கிற மிக முக்கியமான ஸ்தலம் ஒன்று இருக்கு. இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச எம்மா ஊர், எனக்கு வசதி, அது என் கிராமமாக இருக்கும். ஒரு 2 சீஷனுடைய கிராமமாக இருக்கலாம், அங்கே பேர் கொடுக்கல. 2 சீஷனுடைய கிராமமாக இருக்கலாம், சொந்த கிராமமாக இருக்கலாம், வேற வாட் எவர் இட் இஸ். எனக்கு இது வசதி. நான் இங்கே போகிறேன், நான் இங்கே தங்கி இருக்கிறேன். பக்கம்தான், 8 மைல் தூரம் தான். 7 அல்லது 8 மைல் தூரம் இருக்கும் பைபிள் சொல்லுது. நம்ம ஊர் கணக்குக்கு மிஞ்சி போச்சுன்னா 12 கிலோமீட்டர். ஒரு 12 கிலோமீட்டர் தான் இங்கிருந்து நம்ம பூந்தமல்லி வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 12 கிலோமீட்டர் தான், போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இந்த போக்குவரத்து டிஸ்டன்ஸ் எதுக்காக? தேவ திட்டத்தை மீறி போகிறது. இப்போது தேவன் கூட இல்லாட்டி பரவாயில்ல, அவர் என்ன பண்ணுறாரு? கூட அவரும் வர்றாரு. சரி வா, வந்து பேசுனா, பேசும்போதே சொல்கிறான். அவர் பேசும்போது ஆவி நமக்கு கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. வசனம் கேட்குறான், ஆனால் என்ன வரல? விஷன் வரவே மாட்டேங்குது. அந்த இடத்துல நீங்கள் வாசிச்சு பாருங்க. 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. மறைக்கப்பட்டிருந்தது, அவ்வளோதான். விஷனே இல்லை, கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, விஷன் இல்லை. ஆனால் எங்கே போயிட்டு இருக்கிறான்? சீஷன் தான். இயேசு உயிர் தள்ளுற வரைக்கும் கூட இருந்தவன் தான். தேவ திட்டத்தை பெற்றவன் தான், அழைப்பு பெற்றவன் தான்.
மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் போகக்கூடிய ஜேர்னி ராங் டைரக்ஷனில் இருக்கு. கர்த்தர் அளித்த அழைப்பில் இல்லை. ஆனால் கூட காட் வந்துக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? காடு பேசுறதுனால, தேவன் பேசுறதுனால நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கிறோம், கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். காடு எது வரைக்கும் பேசிட்டு வந்தார் தெரியுமா? எம்மா ஊர் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார், கூடவே பேசிக்கிட்டு வரார். அங்கே வந்துட்டு மோசே பற்றின காரியங்களெல்லாம் சொல்லி தீர்க்க தரிசனம் விவரித்து திருப்பி எங்கே போ? எருசலேமுக்கு போ. போக 8 மைல், வர 8 மைல், போக எவ்வளோ மணி நேரம் ஆச்சுன்னு தெரியாது, அவன் எவ்வளோ தூரத்தில் நடந்தான்னு தெரியாது. அவ்வளவும் வேஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜேர்னி இப்படி தான் போயிட்டுருக்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலியாவை குறித்து சொல்லப்படும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் எலியாவுக்கு போஜனபானம் கொடுக்கப்படுகிறது. அவர் வந்து சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்கிறார். குடிச்சிட்டு வசனம் சொல்லுது, அந்த போஜனத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் 40 நாள் நடந்து எங்கே போனான்? ஓரேபேனும் பர்வதம். அங்கே போனோன்னா கர்த்தர் கேட்குறாரு, உன்னை யார் இங்கே வர சொன்னா? உன்னை இங்கே வரது யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் பக்கத்தை நியாயத்தெல்லாம் சொல்கிறார். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் நீதி இருக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். 2வது தடவை கேட்குறாரு, எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? இங்கே என்ன காரியம்? திருப்பி கர்த்தர் சொல்கிறாரு, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போ, ஆசைகளை அபிஷேகம் பண்ண. உன் ஊழியம் வேற, உன் அழைப்பு வேற, உங்களுக்கு வச்சிருக்கிற காரியம் வேற. இன்னைக்கு நம்மளா ஒரு தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கிறது, நம்மளா வந்து எதையாவது பார்த்துக்கிறது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். ஒரு பெரிய ஜேர்னி போயிடுறது, 40 நாள் நடந்து போயிடுறது. அல்லது எம்மா ஊருக்கு இயேசுவோட பேசிட்டு போன மாதிரியே போயிடுறது. அங்கே போய் உட்காந்துட்டு அப்புறமா அவன் நைட் ஆயிடுச்சு, அப்புறமா சாப்பிடும் போது கண்டுபிடிக்கிறான். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது. ஐயோ, நாம் தப்பு பண்ணிட்டோமே. எம்மா உடனே, அவன் நல்லவன், பரவாயில்ல, உடனே புறப்பட்டு எருசலேமுக்கு போயிட்டான். நம்ம யார் தெரியுமில்ல? எருசலேமுக்கு போகவே மாட்டோம். ஆண்டவரே, எருசலேமில் என்ன பண்ணுவீங்களோ அதை எம்மா ஊர்லேயே பண்ணுங்க. நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் தூரத்துக்கு மாத்திரமல்ல சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறேன். எருசலேமின் தேவனும் எம்மா ஊர் தேவனும் அப்படி மாற்றிடுவோம். நம்ம டிசைனுக்கு அவரை மாற்றிடுவோம். இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கு. காடோட டிசைனுக்கு இவங்க போகிறதில்ல, இவங்க டிசைனுக்கு காடை மாற்றுறது. பண்ணது தப்பு, பண்ண ஜேர்னி தப்பு. ஆனால் தேவ பிள்ளைகள், அதான் பிரச்சனை. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இவங்க யாரும் பாவம் செய்யல, அறியாமையினால். என்ன இருக்குது? அறியாமையினால், தெரியாமல் அவங்க செய்கிறாங்களாமா. அப்போ நம்ம பல நேரங்களில் இப்படி தான் ஜேர்னி போகிறோம். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணம் சரியாக போய் கொண்டிருக்கிறதா? உங்களை எருசலேமுக்கு போக சொன்னாரா, அல்லது எருசலேமில் தங்கி இருக்க சொன்னாரா, அல்லது கலிலேயாவுக்கு சொன்னாரா, அல்லது உங்களை எங்கே போக சொன்னார்? அதுவும் பர்டிகுலராக வசனம் சொல்லும், கலிலேயாவிலே கர்த்தர் குறித்த மலைக்கு போனார்கள். அதுதான் கர்த்தருடைய திட்டம், த ஸ்பெசிஃபிக் பிளேஸ். நான் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம் 22 சொல்லுது, கர்த்தர் மலைகளில் ஒன்றிலே கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவன் போனான். புறப்பட்டு மோரியா மலைகள் 2-3 வசனங்கள்ல இருக்கும். கர்த்தர் குறித்த மோரியாவின் மலைகளுக்கு ஒன்று போனான். கர்த்தர் ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லுவார். இந்த இப்போ இங்கே சொல்கிறார் பாருங்க, கலிலேயாவில் குறித்த இடத்திற்கு. அதே மாதிரி தான் 40 நாள் அவங்க காத்திருப்பாங்க. 50வது நாள் பரிசுத்தாவி இறங்கும். கரெக்டாக வசனம் சொல்லும், அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்தபோது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறார், உயர்த்துவதுங்கன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல தான் இருக்கணும். அது நான் நார்மல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே சொல்கிறேன். உங்களை ஒரு இடத்துல குடியிருக்க சொன்னால் நீங்கள் அங்கே தான் குடியிருக்கணும். அந்த இடத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயும் கர்த்தர் மாற்றுவார். ஒருத்தருடைய சாட்சியை கேட்டேன். அங்கே போக சொன்னபோது ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லையாமா, அங்கே போய் பண்ணவே முடியாதாமா. ஆனால் அவர் போயிருக்கிறாரு. போன இடத்தை கர்த்தர் இப்பொழுது ஒரு கிராமமாகவே மாற்றிட்டார் ஆண்டவர். அவங்க போகும்போது ஒருத்தர் கூட கிடையாது, ஊருக்கு வெளியே எத்தனையோ கிலோமீட்டர். அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் சர்ச்சை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அது ஒரு கிராமமாக மாறிவிட்டது. கர்த்தர் சில நேரத்தில் உங்களை போக சொல்கிற இடம், குறிக்கிற இடம் நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்காது, நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்காது. நமக்கு இந்த லாப நஷ்ட கணக்கு ஒன்று இருக்குது. எப்போவுமே நம்ம மனுஷத்தில் ஒரு லாப நஷ்ட கணக்கு போடுவோம். இது சரியா, அது தப்பா, இதில் என்ன ப்ராஃபிட்டு, இதில் என்ன லாஸு, இல்லை லாப நஷ்ட கணக்கு போடுவோம். கர்த்தர்கிட்ட லாப நஷ்ட கணக்கே கிடையாது, நன்மை தீமை கஷ்ட கணக்கு தான் இருக்குது அவர்கிட்ட. இது நமக்கு நன்மையாக முடியுமா தீமையாக முடியுமான்னு தான் பார்ப்பார். ஏன்னா லாபத்தை கொடுக்க அவரால் முடியும், ஆனால் தீமை கூட நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுறது கஷ்டம். நம்ம பார்க்கும்போதே எந்த ஒரு விஷயத்தையும் லாப நஷ்ட கணக்கு தான் பார்க்குறோம். இது மனித இயல்பு. அங்கே போகலாமா வேணாமா? காட் சொல்கிறாரு, உங்களை குறித்த இடத்துக்கு போங்க. ஆண்டவர் சொல்கிறது அந்த இடத்துல செய்யுங்க.
நீங்கள் பாட்டு புறப்பட்டு எங்கே போயிடாதீங்க, எம்மா ஊருக்கு போயிடாதீங்க. இன்றைக்கி ஒரு குரூப் போயிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டால் பக்கம்தான், எருசலேமுக்கு பக்கம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை என்ன சொல்ல போகிறாரு? ஊழியத்துக்கு கூப்பிட்டா இன்றைக்கி நிறைய பேருடைய வார்த்தை என்ன வரைக்கும் தெரியுமா? சிட்டினா உடனே தேவ அழைப்புங்கிறாங்க. சிட்டினா ஆமாங்க, கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இதுவே கிராமம்னா ஜோமணி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனியில் ரீஜனல் மேனேஜராக இருந்தவர், ஆறாமாக இருந்தவர், ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் ஊழியத்துக்கு போனார். அப்படியே பிள்ளைகள் படிப்பெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தர் சொன்னார், ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட அவருக்கு 80,000 ரூபா சம்பளம். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் மாதம் 4,000 ரூபா தருவாங்க. 2 பிள்ளைகள் அவர். எப்படி பிரதர் அங்கே போய் சர்வை பண்ணுவீங்க? கர்த்தர் சொன்னார் பிரதர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், போக சொல்லியிருக்கிறாரு. அப்படியே டாப்லேருந்து 0க்கு வந்துட்டார். அட்ட ஸ்டெச், நம்ம பார்வையில், கர்த்தர் பார்வையில் கிடையாது. ஒரு 80,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அட்ட ஸ்டெச் 4,000 5,000 ஒரு இதுக்காக அப்படியே போகிறார். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறார். ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சு அவர் மூலமாக பல குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொண்டாந்துருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய லாப நஷ்ட கணக்கு என்றைக்கும் செட் ஆகாது. நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையா, ஸ்கூல் தேவையா, பணம் தேவையா, அதை அங்கே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். இதையெல்லாம் கர்த்தரால் ஈஸியாக கொண்டாந்துட முடியும். நம்மளை அங்கே கொண்டு போகிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஆண்டவர் யாரை வேணாலும் என்ன செஞ்சுருவார், அங்கே கொண்டாந்துருவார். ஆனால் நம்மளை அங்கே கொண்டு போகிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். நாம் எம்மா ஊருக்கு போயிட்டுருப்போம், ஓரேபுக்கு போயிட்டுருப்போம், அங்கங்கே போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போது சீஷர்கள் கலிலேயாவுக்கு போயிட்டாங்க. கலிலேயாவில் போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. எம்மா ஊர்லேருந்து வந்தவன் எல்லாரும் சேர்ந்து இப்போ போயிட்டாங்க கலிலேயாவுக்கு. கலிலேயாவுக்கு போனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திருப்பி எங்கே போங்க, எருசலேமுக்கு போங்க. அவர் கலிலேயாவில் சில விஷயங்களை அவங்க கொண்டு செய்கிறார். செஞ்சு முடிச்சுட்டு தான், சும்மா அங்கே வந்த உடனே வந்துட்டீங்களா, வந்துட்டேன், சரி எல்லாம் எருசலேமுக்கு போங்க அப்படி சோதித்து பார்க்கறதுக்கு வர சொல்லலை. அந்த மலையில் வச்சு கர்த்தர் நிறைய காரியங்கள் அவங்ககிட்ட பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்கே போக சொல்கிறாரு, எருசலேமுக்கு போங்கன்னு. இப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறான் பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த மறுபடியும் ஏன் வெளிப்படுத்தினார்? ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். திபேரியான கடல் எங்கே தெரியுமா இருக்குது? திபேரியா கடல் த அதர் நேம் ஆஃப் இன்னொரு கலிலேயா கடலுக்கு இன்னொரு பேர் தான் திபேரியா கடல். திபேரியானா வேற ஒன்றும் இல்லை, அது அந்த ஊர் ராஜா பேர். ஸோ அவருடைய பேரில் தான் அந்த கடலை வச்சாங்க. ஆனால் ஒரிஜினல் அதுக்கு பேர் என்னது? கலிலேயா கடல் அங்கே இருக்கு. ஸோ இப்போ இவங்களை கலிலேயாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி எங்கே போக சொல்கிறாரு? எருசலேமில் போய் தங்கியிருங்க, உன்னதத்தின் பலன் வர வரைக்கும் எங்கே இருங்க. இப்போ இவங்க எங்கே தங்கிட்டாங்க? கலிலேயாவிலே தங்கிட்டாங்க. கலிலேயாவில் தங்கிறது மட்டும் இல்லை, அங்கே என்ன சொல்கிறாங்க, அடுத்த 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அடுத்து என்னவாகி போச்சு? 0க்கு வந்துட்டாங்க. திருப்பி எங்கே மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்துட்டாங்க அத்தனை பேரும் திருப்பி. இல்லை பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இதில் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லா சீஷர்களும் அல்ல, எல்லா சீஷர்களும் அல்ல. 2வது வசனம் வாசிங்க. ஏறக்குறைய 7 பேர் அங்கே இருக்காங்க. 1 பேதுரு, 2வது தோமா, 3வது கலிலேயா நாட்டில் உள்ள நாத்தான்வேல் 3, செபதேயின் குமார் 2, 5, வேறு 2 சீஷர்கள், மொத்தம் 7 பேர். எல்லா சீஷரும் இல்லை, கொஞ்சம் பேர் எங்கே போயிட்டான்? எருசலேம் போயிட்டான். இங்கே இல்லை அவன் யாரும். ஒரு 7 பேர் மட்டும் இங்கே இருக்கான், திபேரியா கடல்லே இருக்கான். இப்போ ஆண்டவர் கலிலேயாவுக்கு வர சொன்னார், வந்துட்டோம், விஷயத்தை பேசி முடிச்சிட்டாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்கள் போய் எங்கே தங்கியிருங்கள், எருசலேமில் தங்கியிருங்கள். சரி ஆண்டவரே. பார்த்தா எருசலேமில் காணோம் எவனையும். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? திபேரியா கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். கலிலேயா கடலில் பார்க்குறான், கெனசரேத்து கடலை விட கலிலேயா கடல் சூப்பர் கடல், நமக்கு பழக்கப்பட்ட கடல் இல்லையா? நம்ம ஏற்கனவே இங்கே தானே இருந்தோம், இங்கே தானே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இவர் தான் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு? சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நமக்கு திருப்பி நம்ம ஊருக்கு வந்துட்டோம், இங்கேயே மீன் பிடிக்கலாம். இது நெக்ஸ்ட் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய 2வது தடை என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னார், வந்துட்டோம், இங்கே வந்தாச்சு. ஆனால் இங்கே எது விடாது தெரியுமா? உங்களுக்குள்ள இருந்த பழைய சுபாவங்கள் இருக்குல்ல, பல காரியங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு உங்களை போக விடாமல் இது தடுத்து நிறுத்தும். நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க.
நம்ம இந்த உதாரணத்தை பல இடத்துல பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தா கரெக்டாக இருக்கும். மோசேயும் பவுலும் இருக்கிறாங்க. மோசேயை அழைச்சி கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வர்றாரு. எங்கே வர்றாரு? மீதியான் தேசத்துக்கு. 40 வருஷம் ஆடு மேய்க்க வைக்கிறாரு. எதுக்காக? அவர் எகிப்தில் படித்ததெல்லாம் இழக்கணும். எகிப்தில் படித்தது எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும்? இழக்கணும். அவர் எகிப்தில் வாக்கிலும் செயல்களிலும் வல்லவர். எல்லாத்தையும் விடணும். எகிப்தில் ஒரு பிரமாணம் படிச்சிருப்பார், விடணும். ஏன்னா இப்போ இவர் என்ன கொண்டு வரணும்? நியாயப்பிரமாணம் கொண்டு வரணும். இதே தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அரபு தேசத்தில் 3 வருஷம் இருக்கிறாரு. எதுக்காக இருக்கிறாரு? இதை எல்லாத்தையும் விட்டால் தான் இவருக்கு புதிய ஏற்பாடு கொடுக்க முடியும். பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் அது ஆகணும், பழசு போகணும். இன்னைக்கு அழைத்து கொண்டு வந்துருவார் ஆண்டவர். நம்ம வந்துடுவோம், கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு, குறிச்ச இடத்துக்கு வந்துடுவோம். ஊழியத்தை கூட ஸ்டார்ட் பண்ணுவோம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எது போகாது தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற அந்த மீன் பிடிக்கிற சுபாவம் போகவே போகாது. பழைய விஷயம் போகாது. இன்னும் அது உள்ளுக்குள்ளேருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பல நேரத்தில். அதனால தான் நான் நிறைய இடத்துல திருப்பி எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா நான் சொல்லுவேன். உங்களை ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆடிட்டராக இருக்கீங்க, இல்லை மியூசிஷியனாக இருக்கீங்க உலகத்தில், அல்லது இன்ஜினியராக இருக்கீங்கன்னா, உங்களை கொண்டு வந்து இங்கே இன்ஜினியராக பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் கூப்பிடல. உங்களை இங்கே கொண்டு வந்து ஆடிட்டராக பயன்படுத்துறதுக்கு கூப்பிடல. உங்களை கொண்டு வந்தது மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுறதுக்கு. மீன் பிடிச்சிட்டு தான் ஒன்றை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றினா, கொஞ்ச நாள் இயேசு இல்லைன்னு ஒன்று திருப்பி எங்கே போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இங்கே தான் இருக்குது. நாம் உலகத்தில் நிறைய கற்றுக்கொண்டோம். உலகத்துக்குள்ளேருந்து நிறைய ஞானம் வந்திருக்குது. உலகத்துக்குள்ளேருந்து நிறைய அறிவு வந்திருக்கு. இது எதுவுமே ஊழியத்திற்கு தேவையில்லை. அப்படி தேவைப்படும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையில்லை. அப்படி தேவைப்படுமானால் அதை கர்த்தர் பயன்படுத்தி கொள்வார். நாம் இதை விடாமல் வச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளோட மைண்டு என்னவா இருக்கும் தெரியுமா? இதை நான் ஏன் கர்த்தருக்கு பயன்படுத்தக்கூடாது? நான் நல்ல கிட்டார் வாசிக்கிற ஆள், நான் ஏன் கர்த்தருக்கு கிட்டார் வாசிக்கக்கூடாது? ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே நல்ல கிட்டார் வாசிச்ச, உலகத்துக்கு சினிமாவுக்கு வாசிச்ச, நான் அந்த கிட்டாருக்காக உன்னை கூப்பிடல. எனக்கு நீ தான் வேணும். தேவைப்பட்டா நான் கிட்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை நீ தான். இன்னைக்கு பல நேரத்தில் இந்த மீன் பிடிக்கிற சுபாவம் கூடவே வரும். கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். பழசு விடாது. அதான் ஆண்டவர் சொல்வார், புதிய திராட்சை ரசத்தை எதில் ஊற்றக்கூடாது? பழைய துருத்தியில் ஊற்றக்கூடாது. புதிய அழைப்பு பழைய அனுபவத்தில் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா, இது அழைப்பு தேவ சித்தம், ஆவியானவர்து. அனுபவம் மாம்சத்தில் வந்தது. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒத்து போகாது என்றைக்கும். அதனால தான் அவர் சொல்லுவார், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. பல நேரங்களில் நான் என்ன பண்ணுறேன், எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும். அந்த கொண்டு வந்து ஆண்டவருக்கு என் டேலண்ட்டை யூஸ் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறார், உன் டேலண்ட் இருக்கட்டும், அதை நான் தான் கொடுத்தேன், வேறு யாருமே கொடுக்கல. இப்போ அந்த பணக்கார வாலிபன் வரான் இயேசுக்கிட்ட வந்து, நான் நித்திய ஜீவனை அடையணும்னு கேட்குறான். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு. சரி, இந்த பணத்தை அந்த வாலிபனுக்கு ஆசீர்வதிச்சது யார்? கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவன் சொல்கிறான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி சிறு வயது முதல் கொண்டு ஃபாலோ பண்ணுறேன், நான் நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேங்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாலிபன் சம்பாரிச்சதெல்லாம் நியாயமான பணம், நியாயப்பிரமாணத்தின்படி பர்ஃபெக்ட். அப்போ கர்த்தர் தான் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதே கர்த்தர் தான் இப்போ சொல்கிறாரு, அதை விட்டு விடு, அதை விட்டுட்டு என்ன பின்னாடி பற்றுவான். வசனம் சொல்லுதில்ல, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அந்த நஷ்டமும் குப்பையும் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்திய பணத்துக்கு இன்னைக்கு ஒரு 10,000 கோடிக்கிட்ட வருமா. அவர் அன்றைக்கி ரோமாபுரியில் வச்சுருந்தது. ஏன்னா அவர் வந்து கமாலியல்கிட்ட படித்தவர், டூயல் சிட்டிசனு. ரோமாபுரியில் அரசாங்கத்தில் செகண்ட் கிரேட் ஃபஸ்ட் கிரேடில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு தான் டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்களாம் அன்னைக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து யூதன், அதாவது பென்யமின் கோத்திரத்தான். ஆனால் அவங்க அப்பா ரோம சிட்டிசன். அது யாருக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரோமாபுரியில் ராஜாவுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாமா. அந்த கிரேக்க அதிகாரி சொல்கிறான்ல, மிகுந்த பிரயாசப்பட்டு இதை நான் பெற்றேன். அப்போ பவுல் சொல்கிற வார்த்தை என்ன? இந்த ஸ்லாக்கியத்தை உடையவனாய் பிறந்தேன். ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு அந்த கிரேக்க அதிகாரி சொல்கிறான், மிகுந்த பிரயாசப்பட்டு நிறையா செலவு பண்ணி வாங்கிட்டேன்பா. அவன் சொல்கிறான், அதெல்லாம் நான் பிறக்கும் போதே என்கிட்ட இருக்குது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். பவுலுக்கு இல்லாத ஞானமா? ஏன்? அப்போ என்ன வேணும்? எனக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் அல்ல, உங்ககிட்ட இருக்கிற ஒபீடியன்சி.
ஒரு தாளந்து இல்லாதவனை கீழ்ப்படுகிறவனாய் இருந்தால் கர்த்தர் தாளந்து உள்ளவனாய் மாற்ற முடியும். ஆனால் தாளந்து உள்ளவன் கீழ்ப்படியாதவனாய் இருந்தால் அவனை மாற்றுறது கஷ்டம். இங்கே என்ன இருக்கு? கடைசி காலம், அறிவு பெருக்கம். என்னப்பா படிச்சிருக்க? சிஏ. என்னப்பா படிச்சிருக்கிற? நான் வந்துட்டு டெக்னாலஜி முடிச்சிருக்கிறேன். என்ன ஐடி பண்ணியிருக்கேன். என்னப்பா பண்ண போற? ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம். ஆண்டவருக்கு சொன்னா ப்ரோக்ராம் பண்ணு. ஆண்டவருக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிறதல்ல, ஆண்டவருக்கு தேவை நீ. ஆண்டவர்கிட்ட இல்லாத ஞானம் இல்லை, ஆருக்கு ஞானம் இருக்கு. ஆண்டவருக்கு தேவை அந்த ஞானத்தை பயன்படுத்துகிற டூல். அந்த டூல் நீ.